ஹாய் நண்பர் நண்பீஸ், வெல்கம் பேக் விக்கிவிஸ். இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாங்க. இந்த வீடியோ எதுக்காகனா டெப்பாய்ட், இந்த டெப்பாய்ட் எ லவ் ஸ்டோரி, இந்த மூவியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூவி வந்து 2026 இந்த வருஷம் April 10 தான் தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகிடுது வேர்ல்டு வைடில். அதுக்கப்புறம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போது அமேசான் ப்ரைமில். நல்லாவே இருந்தது மூவி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டெப்பாய்ட் எ லவ் ஸ்டோரி. அந்த மூவியோட டைரக்டர் வந்து டெபியூடன்ட் டைரக்டர் சனில் டியோன்னு சொல்லிட்டு, அந்த ஃபிலிமோட ஹீரோ வந்து ஆதிஷ் சேஷ். அந்த ஆதிஷ் சேஷ் அண்ட் சனில் டியோ வந்து ரெண்டு பேர் தான் இந்த ஸ்டோரி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி ரிட்டர்ன் பண்ணி அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் வந்து சினிமாட்டோகிராஃபி எல்லாம் பண்ணியிருக்காரு டைரக்டர். இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் மூவி. நல்லாவே இருந்தது மூவி. இது வந்து இந்த மூவி வந்து ரிவெஞ்ச் ட்ரிவன் லவ் அண்ட் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த மூவியில் வந்து ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்டாக இருக்காங்க. ஹீரோயின் மிர்னால் தாக்கூர், பிரகாஷ் ராஜ், சுனில், அதுக்கப்புறம் அனுராக் காஷ்யப், இவங்களாவே இருக்காங்க. ஒரு ஸ்டார் கேஸ்டே இருக்குது. இந்த மூவி வந்து ஓப்பனிங் சீனில் வந்து ஒரு ஜெயிலேருந்து காட்டுறாங்க ஹீரோட இன்ட்ரோ. அந்த இன்ட்ரோவில் வந்து எப்படின்னா, அவர் எதுக்காக இந்த ஜெயிலுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்டோரி போகும். அது நல்லாவே இருக்கும் அந்த ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில் தான் வந்து ஹீரோ வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்குறது. அவங்களோட லவ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த சீன்லலாம். அது ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவம் வந்து நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த சீனெல்லாம் நல்லாவே பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. அந்த சீன் எதுக்காக அவர் ஜெயிலுக்கு வந்துருப்பாருன்னு சொல்லிட்டு. அப்போ ஜெயிலேருந்து தப்பிக்கிற சீனு. அப்போ அங்கேருந்து ஜெயிலேருந்து தப்பிக்குவாங்க. அவர் வந்து ஹீரோயினை வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் தப்பிப்பார். அந்த சீன் வந்து அந்த போலீஸ்கிட்ட தப்பிக்கிற சீன் வந்து வேறு லெவலில், அந்த ஒரு சீனெல்லாம் வந்து பக்கா வேறு லெவலில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் த்ரில்லிங்காக வச்சுருப்பாங்க. அந்த சீனெல்லாம் நல்லா யோசிச்சிருக்காரு அந்த டைரக்டர். வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அது மூவியில் வந்து ஐட்டம் ஒரு சாங் வரும். அதில் யாருன்னு பார்த்தா சிங்கர் ஜோனிட்டா காந்தி. இந்த மூவியில் வந்து இதுவரையும் வந்து அவர் சிங்கராக தான் பார்த்துருப்போம். பட் இந்த மூவியில் வந்து ஐட்டம் சாங்க்கு ஒரு டான்ஸ் ஆடி பார்த்துருக்கோம். அந்த டான்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருந்தது. நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த மூவியில். அதுக்கப்புறம் அந்த மூவியோட மெசேஜ் என்னென்னா, அந்த கோவிட் டைமில் என்னெல்லாம் நம்ம ஸ்கேம் பண்ணாங்க, மெடிக்கலாக வந்து ஆப்ரேஷன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி என்னெல்லாம் அந்த கோவிட் டைமில் என்னெல்லாம் ஸ்கேம் பண்ணி காசு, ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து எப்படியெல்லாம் ஸ்கேம் பண்ணுவாங்க, கோவிட் டைமில் எப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அந்த ஸ்கேம் வந்து ஹீரோயின் ரெண்டு பேரும் அவர் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு வருவார். ஆனால் அந்த ஸ்கேம் எல்லாம் பார்த்துட்டு அந்த பணத்தை அவங்ககிட்ட இருந்து எப்படி அடிக்கிறது தான் இது வந்து இந்த ஃபிலிமோட ஹைலைட். அது நல்லாவே அவங்க ஒரு த்ரில்லிங்காக ஒரு ட்விஸ்டான ஒரு சீனெல்லாம் இருக்கும். இதில் வேறு லெவலில் த்ரில்லிங்கான சீன், ஒரு கார் சேஸ் எல்லாம் சீன் இருக்கும். அதெல்லாம் வேறு லெவலில் வச்சுருப்பார். அவங்ககிட்ட எப்படி பணத்தை அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீனெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வேறு லெவலில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பீக் ஆகும் அந்த மூவியில் இன்ட்ரோவில் அடுத்து. அதெல்லாம் அந்த சீன், அந்த அனுராக் காஷ்யப், பிரகாஷ் ராஜ் ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிற சீன், அந்த சீனெல்லாம் ஒரு அப்படியே கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. கொஞ்சம் லேக் இருக்குது அங்கங்கே. பட் வந்து போரே அடிக்கல, ஒரு சீனும் போரே அடிக்கல. நல்லாவே இருந்தது. நல்ல ஒரு த்ரில்லிங்காக இருந்தது மூவி. அட் லாஸ்ட் வந்து என்னென்னா, எண்டிங்கில் வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு எண்டிங், ஒரு சென்டிமெண்ட்டான எண்டிங்கு. ஆனால் மூவி வந்து நல்லாவே இருந்தது. IMDbயில் வந்து இந்த மூவிக்கு வந்து 10க்கு 7.8 கொடுத்துருக்காங்க ரேட்டிங்கு. இது அமேசான் ப்ரைமில் இருக்குது. இது வந்து ஒரிஜினல் வந்து தெலுங்கு அண்ட் ஹிந்தியில் தான் வந்து எடுத்திருக்காங்க. பட் தமிழ் டப்ளியூ இருக்குது. நீங்கள் இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல பக்காவான ஒரு மூவி கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்களும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க நண்பா. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.